ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலோட 7 டாஸ்கில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறோமோ இல்லையோ, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் சிரிக்கிறதை தவிர்த்து பிக் பாஸ் முறையாக தன்னை மறந்து சிரிக்கிற ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். எனக்கு ஒரு சிரிப்பாயிடுச்சு, செம்மையாக இருந்தது. ஸோ அதை என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிக்கெட்டு ஃபினாலோட 7th டாஸ்க்கு இப்போ தான் வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பயங்கரமான ரூல்ஸு எல்லாமே. அதாவது சேலஞ்ச் பண்ணோம், ஒரு காயின் வச்சு அவங்க சொல்லலைன்னா அவங்க காயின் நம்மளுக்கு, திரும்ப சேலஞ்ச் பண்ணலாம் இன்னொருத்தவங்களுக்கு, அவங்க சொல்லலைன்னா அந்த காயின் நம்மளுக்கு, ஸ்டாப்னு சொன்னால் விட்டுடலாம். அதே இது ஆப்போசிட்டில் இருக்கவங்க சேலஞ்ச் பண்ணி அந்த இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த கொஷின் சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்களா, அவங்க சொல்லிட்டாங்கன்னா மொத்த காயினை அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கு, சரிங்களா. இப்போ வந்துட்டு இதில் வந்து சாண்ட்ரா அப்புறமா அரோரா எல்லோரும் வெளியே உட்கார மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டாஸ்கில் வின் பண்ணது வந்து நம்ம அரோரா அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு. இப்போ என்னென்னா வினோத்துக்கு வந்து ஒரு கொஷின் வருது, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு. அவர் வந்து கமருதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு. கமருது வந்துட்டு ஸ்விட்சர்லாண்டுறாரு. பாருக்கிட்ட கேட்குறாங்க, ஒரு காயின் வாங்கிட்டார். அங்கேருந்து பாருக்கிட்ட கேட்குறாங்க, பாரு நியூசிலாந்து சொல்கிறாங்க. அங்கேயும் தவறு, வாங்கிட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கமருது தான் சேலஞ்ச் பண்ணுறாங்க. இவர் வந்து தாய்லாந்து அப்படின்றாரு. உடனே பிக் பாஸ் அங்கே வந்துட்டு காத்துருங்கன்னு சொல்லிட்டு அஸ்கி வாய்ஸில் அவர் ஃபஸ்ட் டைம் சிரிக்கிறார், தடுமாறுறாரு. சிரிப்பில் வந்து ஒரு இது வரும்ல. அதுக்கப்புறம் எல்லோரும் சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் சபரி சிரிக்கிறாரு, நம்ம விக்ரம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சாண்ட்ரா எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னா, சாண்ட்ரா சொல்ல, சார் அவர் ஹாப்பியாக இருந்த கண்ட்ரியை சொல்கிறாரு சார் அப்படின்ட்டு. செம்ம சிரிப்பு எனக்கு. பா, ஒரு சில ப்ரொமோஸ் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வந்துடுது, சான்ஸே இல்லை. அதுவும் பிக் பாஸ் சிரிச்சார்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சிரிப்பு வந்துடுது. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய இப்போ மோட்டிவ்லாம் கொடுத்தாங்க, சூப்பராக வந்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு இதையும் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், நான் வந்து தனியாக விளையாடுங்க, இது தனியாக விளையாட வேண்டிய கேம் சொன்னால் நீங்கள் கேட்கல, கூட்டாக தான் விளையாண்டிங்க, தயவு செஞ்சு இந்த கேம்லேயாவது தனியாக விளையாடுங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்து இந்த டாஸ்க்கே ஆரம்பித்தாங்க. எது எப்படியோ செம்ம ஃபன்னாக போய்ட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த டாஸ்க்கு தான் வந்துட்டு அரோராவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. அதனால தான் அரோரா வந்து டிக்கெட்டு வின் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு அப்டேட் வேறு ஒரு பக்கம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.